Hi friends, இந்த வீடியோவில் என்ன பற்றி பேசுகிறோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் அதை பற்றி தான் சொல்கிறோம். அதில் ப்ரோக்ரஸ் செக், அதில் வந்து டிவிஷன் மெத்தட். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் square root of polynomial. Square root of polynomial என்ன? Square root of a polynomial of a given expression p of x. கொடுத்திருக்க expression வந்து p of x, இன்னொரு expression q of x, which when multiply itself ஏதோ ஒரு அது அந்த வேல்யூவை அதே வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது given b of x கிடச்சிச்சின்னா அதுதான் ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்கொயரு இதுக்கு கிடைக்கிறது, இதோட ஸ்கொயரு p of xன்னு கிடச்சிச்சின்னா அதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல். இப்படி இருக்கிறத இப்படி எழுதக்கூடியது தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல். அதுக்கப்புறம் வேறு q of xங்கிறது அப்சல்யூட் வேல்யூவாக இருக்கும் q of xலேருந்து. அதாவது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அதனால நம்ம அப்சல்யூட் வேல்யூவாக எழுதிக்குவோம். ப்ரோக்ரஸ் செக் இஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது x ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x இன் 3 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 9? அப்போது 3 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 9 இருந்தால் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தோன்னா இந்த 3 வந்து இங்கே டிவிஷனில் வரும். ஸோ அந்த தான் எழுதியிருக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது 3ன்னு கிடைக்குது. ரூட் எக்ஸ் வந்து 3யாக இருக்கா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் வந்து 9ன்னு கிடைக்குது. தென் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361 எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர்னு இருந்தால் 361 வந்து 19ஓட ஸ்கொயரு, எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4, ஒய்யோட ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபிஎக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு ரூட்குள்ளே இருக்குது. ரூட்லேருந்து எடுக்கிறதுக்காக ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணோன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. Last one, if a polynomial is a perfect square, then its factor will be repeat. அதாவது ஒரு பாலினாமியல் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னா ரிப்பீட்டடாக எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் போடும்போது தான் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும். ஸோ அதனால் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதுக்கடுத்து இதில் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபேக்டரைசேஷன். இந்த வீடியோவில் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் 256 into x minus a the whole power 8 x minus b the whole power 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை லெஃப்ட் சைடில் எழுதும்போது ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதணும். நம்ம ஸ்கொயர் ரூட் தானே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 256ங்கிறது 16ஓட ஸ்கொயரு. இது எல்லாத்துலேயும் பாதியாக எழுதணுன்னா அதுதான் ஸ்கொயர் ரூட். 16ங்கிறது நியூமரஸாக இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்துக்கிறோம். இது எல்லாமே வேரியபிளாக இருக்கிறதுனால மாட்லஸ்க்குள்ளே எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா மாட்லஸ்னு, அதுக்குள்ளே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, ரூட் ஆஃப் 144 இன்ட்டு ஏ பவர் 8 பி பவர் 12 சி பவர் 16 டிவைடட் பை 81 இன்ட்டு எஃப் பவர் 12 ஜி பவர் 4 ஹச் பவர் 14. இப்போது இது வந்து 12ஓட ஸ்கொயர், இது 9ஓட ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஏ பவர் 4ஓட ஸ்கொயர் வந்து ஏ பவர் 8, அதனால் அது எழுதியிருக்கோம். ஒன்றுக்கும் அதே மாதிரி பாதியாக எழுதியிருப்போம். பாதியாக எழுதிட்டு அதை வந்து மாடுலஸ்குள்ளே போடுறோம். நெக்ஸ்ட்டு, இதில் வந்து 3ஆல் கேன்சல் பண்ண முடியுங்கிறதுனால கேன்சல் பண்ணிவிட்டு 4/3 இன்ட்டு ஏ பவர் 4 பி பவர் 6 சி பவர் 8 டிவைடட் பை எஃப் பவர் 6 ஜி பவர் 2 ஹச் பவர் 14 எழுதியிருக்கும். எக்ஸாம்பிள் 3.20 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு 3 எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா 16x² ப்ளஸ் 9y ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 18y ப்ளஸ் 9. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எப்படி எழுதிருக்கலாம்? 4x² எழுதிக்கலாம். இதை 3y² எழுதிக்கலாம். இந்த டேர்மை 3² எழுதிக்கலாம். இந்த டேர்மை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இந்த டேர்மை 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ், ஒய் இன்ட்டு இசட். இந்த டேர்ம் வந்து இசட் இன்ட்டு எக்ஸ் அந்த மாதிரி எழுதியிருக்கும். ஸோ இப்படி எழுதும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? x plus y plus z the whole square equal to x square plus y square plus z square plus 2xy plus 2yz plus 2zx.
இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலா படி இதை நம்ம எப்படி எழுதிக்கிட்டோன்னா 4x minus 3y, அங்கே 2 டேர்மில் மைனஸ் இருக்கிறதுனால y டேர்ம் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டுக்கிட்டோம். minus 3y plus 3 the whole square போடுறோம். அப்போ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x² plus x minus 1, 3x² plus 2x minus 1 into 2x² plus 3x plus 1. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 6x² 6 வரணுங்கிறதுனால 3 into 2 வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். இதை வந்து 3 2 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ அதனால் 3x minus xன்னு எழுதிக்கிறோம். இங்கே எழுதும்போது 2x plus xன்னு எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் செப்பரேட் பண்ணி எழுதும்போது 3x ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 3x minus 1 into 2x plus 1னும், ரெண்டாவது இதில் 3x minus 1 into x plus 1னும், மூணாவது இதில் 2x plus 1 into x plus 1னும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்துலேயும் ரெண்டு டைம் இருக்குது. அப்போ ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும்போது ஒரு டைம் தான் நமக்கு வெளியே வரும். அப்போ 3x minus 1 2x plus 1 x plus 1. Third term, root of 15x² plus root 3 plus root 10 into x plus root 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இதில் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு டேர்மாக நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் தான் இப்போ எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து உள்ள எக்ஸை மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்பில் எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ரூட் 15 எப்படி எழுதலாம்னா √5 into √3 இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ அதனால் இதில் √3 காமனாக எடுத்திருக்கேன். எக்ஸும் காமனாக எடுத்திருக்கேன். எப்போவும் செப்பரேட் பண்ணுற மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்கோம். ரூட்டுங்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக நான் இது போடுறேன். 5 into √2ன்னு வரும். ஸோ அப்போ இதில் √2 காமனாக எடுக்கிறாங்க. அதிலிருந்து நமக்கு தேவையான இந்த ஆன்சர் இந்த செப்பரேஷன் கிடைக்குது. அட் த சேம் இதுவும் √5x² plus 2√2 plus 2√5 plus 1 into x plus 2ன்னு வருது. இதை வந்து எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இது ரெண்டுலேயும் ரூட் எக்ஸை காமனாக எடுக்கிறோம். இது ரெண்டுலேயும் 1 தான் காமனாக வருது. ஸோ நமக்கு தேவையான செப்பரேஷன் இது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மூணாவது டேர்ம் என்னவாக இருக்குதுன்னா √3x² plus √2 plus 2√3 into x plus 2√2ன்னு கிடைக்குது. ஸோ இதில் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இது ரெண்டுலேயும் எக்ஸ் காமனாக எடுக்கிறாங்க, இது ரெண்டுலேயும் 2 காமனாக எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு செப்பரேஷன் இது மாதிரி கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஹோல் டேமையும் எழுதுகிறோம். ஹோல் டேமையும் 3 டேமையும் இந்த ரூட்குள்ளே எழுதிட்டோம். ஈக்குவல் டு நமக்கு கிடைச்ச ஒரு செப்பரேஷனுக்குள்ள வேல்யூவையும் ஸ்ப்ளிட் பண்ண வேல்யூவும் போடுறோம். 2 டைம்ஸ் எல்லா வேல்யூவும் இருக்கிறதுனால ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு தேவையான இந்த ஆன்சர் கிடைக்கும். √3x plus 2 √2 √5x plus 1 x plus 2 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.7 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் என்னென்னா 400 x⁴ y⁴12 z⁴16 டிவைடட் பை 100 x⁴8 y⁴4 z⁴4. இப்போ 20 ஸ்கொயர் பண்ணும்போது 400 கிடைக்கும், 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100 கிடைக்கும். ஸோ அது ஸ்கொயரிங் போடும்போது ரூட்டு இது கேன்சல் ஆகி நமக்கு தேவையான 20/10 கிடைக்கும். அப்போ இதில் பாதியை நம்ம வெளியே எடுக்கலாம். அப்போ இது x⁴ x², y⁴12னா y⁴6, z⁴16னா z⁴8, x⁴8னா x⁴4, y⁴2 z⁴2. இதுக்கப்புறம் எக்ஸையும் இதை வந்து கேன்சல் பண்ண முடியும். இப்போது இங்கே x² இருக்குது, x⁻⁻4ன்னு வரும். 2 - 4ன்னு போடும்போது x⁻−2ன்னு வரும். அதனால் டினாமினேட்டரில் எழுதியிருக்கேன். இங்கே வந்து y⁻6 - 2ன்னு வரும். y⁻4 நியூமரேட்டர்லேயே வந்துடும். z⁻8 - 2ன்னு வரும். z⁻6ன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் என்னென்னா 7x² plus 2√14x plus 2 டிவைடட் பை x² - 1/2 plus 1/16. இதை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதணுன்னா நமக்கு 2 டைம்ஸ் ஸ்கொயரில் வந்துடும். இது ஆல்ரெடி நமக்கு டேரெக்டாகவே a - b the whole ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஸ்கொயர் கேன்சல் ஆகி நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 121
into a plus b the whole power 8 x plus y the whole power 8 b minus c the whole power 8 divided by 81 into b minus c the whole power 4 a minus b the whole power 12 b minus c the whole power 4. இப்போ இது b minus c 4 b minus c 4 சேர்ந்து 8 இந்த 8 இந்த 8 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது இது வந்து 11 ஸ்கொயர் இது 9 ஸ்கொயர் ஸோ 11/9. இப்போ இதை வெளியே எடுக்கும்போது a plus b the whole power 4 இது x plus 4 the whole power 4. டினாமினேட்டரில் a minus b the whole power 12ன்னு வரும். அதை a minus b the whole power 6ன்னு மாற்றி எழுதிக்கிட்டோம். இதை ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். இந்த டேம் இந்த மாதிரி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ஃபைண்ட் த அதே ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் என்னென்னா √4x² + 20x + 25. இப்போ இந்த 20யை பிரித்து எழுதுகிறோம். 10x அந்த மாதிரி பிரிக்கிறோம். பிரிக்கும்போது செப்பரேஷன் பண்ணுறோம். செப்பரேஷன் பண்ணும்போது 2x + 5 the whole squareன்னு கிடைக்கி 2x + 5 the whole squareன்னு போடும்போது ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகி ஸ்கொயர் ரூட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் வந்து 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16xy². இது எப்படி வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு ஃபார்முலா x + y + z the whole square equal to x² + y² + z² + 2xy + 2yz 2zx அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை வந்து செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். எழுதிட்டு அதை ஃபார்முலாவில் ஸ்கொயரில் எழுதிடுறோம். ஸ்கொயர்லேருந்து ஸ்கொயர் ரூட் வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு 4x² - 9x + 2 into 7x² - 13x - 2 into 28x² - 3x - 1. இது எல்லாத்தையுமே செப்பரேஷன் பண்ண போகிறோம். செப்பரேஷன் பண்ணுறதுக்காக 8x -8x - 1xன்னு எழுதுகிறோம். இங்கே -14x + xன்னு எழுதுகிறோம். இங்கே -7x + 4xன்னு எழுதுகிறோம். இதெல்லாம் செப்பரேஷன் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 4x - 1 × x - 2 7x + 1 × x - 2 7x + 1 × 4x - 1. இது எல்லாமே ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 2x² + 17/6x + 1 3/2x² + 4x + 2 4/3x² + 11/3x + 2. இப்போ இந்த டேர்மில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம்னா டினாமினேட்டர் காமனாக எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து இதை எழுதிக்கிறோம். இதுக்கு வந்து 6 எல்சிஎம் அதனால் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதுக்கு 2 எல்சிஎம் இதுக்கு 3 எல்சிஎம் எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இங்கே 6 இருக்குது இங்கே 2 × 3 இருக்குது. அப்போ 2 × 3யும் 6 தான். 6 × 6ன்னு இருக்குது. ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு 6ஆக வெளியே எடுத்துடலாம். ஸோ அதனால் 1/6 பேலன்ஸ் இருக்கிறத செப்பரேஷன் மெத்தடில் எழுதுகிறோம். செப்பரேஷன் மெத்தடில் எழுதுக்கும் போது இந்த இடத்துல வந்து 17xன்னு இருக்கும். அதுக்கு பதில் 9x + 8xன்னு எழுதுகிறோம். இங்கே 8xன்னு இருக்குது. ஸோ அதனால் 6x + 2xன்னு எழுதுகிறோம். இங்கே 11x இருக்குது. அதனால் 8x + 3xன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 1/6 இதை செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். செப்பரேட் பண்ணி எழுதும்போது 1/6 × 3x + 2 × 4x + 3ன்னு ஃபஸ்ட்டு இதுக்கும், ரெண்டாவது இதுக்கு 3x + 2 × x + 2ன்னு கிடைக்குது. மூணாவதுக்கு 4x + 3 × x + 2ன்னு கிடைக்குது. இது எல்லாத்துலேயுமே ஸ்கொயரிங் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுக்கும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. தேங்க்யூ.